கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்க்கையில நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்டுள்ள ஆண்டவருடைய வார்த்தை, என் மகனே, தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிறார். இந்த காலை வேளையில தகப்பன் தாய் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஆனா வேதம் சொல்லுது, உன் தகப்பனுடைய புத்தியை கேள், உன்னுடைய தாயின் போதகத்தை மறவாத. இன்றைய காலகட்டங்கள்ல தாய் தகப்பனை அநேகர் மதிப்பதில்லை. ஆனா ஆண்டவர் அதுக்குள்ளதான் அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னுடைய தகப்பன் புத்தியை கேட்கும் போது, தாயின் போதகத்தை தள்ளாமல் இருக்கும்போது, அது உன் சிரசிற்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய கழுத்துக்கு சரப்பணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல ஒரு மணி மாலை அணிவதற்கு சமமாக இருக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அது ஒரு அழகு, அது ஒரு மகிமை என்று சொல்லி இருக்கிறது. இந்த காலை வேளையில சிந்திப்போம், தாயின் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணும்போது, அவர்களுடைய நல்ல நல்ல காரியங்களை அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ இந்த நல்ல காரியங்களை செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.